بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஷரஹ் சொன்னால எத்தனாவது வரி பார்த்தோம் கடைசியா? எட்டாவதுல. ஃபந்துர் ரஹிமக்கல்லா كل من سمعت كلامه من أهل زمانك خاصة فلا تأجلن ولا تدخلن في شيء منه حتى تسأل وتنظر هل تتكلم فيه أحد من أصحاب النبي صلى الله عليه وسلم رضي الله عنهم أو أحد من العلماء. என்ன சொல்றாங்க? நீ வாழக்கூடிய காலத்துல யாராவது நீ வாழக்கூடிய காலத்துல பேசுறவங்க பேச்சு வாழக்கூடிய காலத்தில் மட்டும் கிடையாது, யாரையாவது பேச்சை நீங்கள் சிவமடுத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சு, அதில் நீங்கள் ஃபலா தஅஜலன்னு அவசரப்படாதீங்கன்றாங்க. அதை ஏற்றுக்கொள்றதில்ல, அதன்படி அது எங்களுடைய உள்ளத்துக்கு செலுத்துறதில்ல, அது எங்களுடைய கொள்கையாக மாற்றிக்கொள்றதில்ல நாங்கள் அவசரப்படக்கூடாதுன்றாங்க. வலா தஸ்குலன்ன ஃபி ஷைஇம் மின்ஹு, அந்த பேச்சில் எந்த விடயத்திலும் நீங்கள் நுழையாதீங்கன்றாங்க. ஹத்தா தஸ்அல வ தன்துர், எது வரைக்கும்? நீங்கள் கேட்குற வரைக்கும், அதே போல் நீங்கள் தெரிஞ்சு கொள்கிற வரைக்கும். என்னன்ட்டு ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் யாராவது அந்த பேச்சை பேசியிருக்காங்களா, அல்லது சலஃபுகளில் உட்பட்ட உலமாக்கள் யாராவது அந்த பேச்சை பேசியிருக்காங்களான்னு தெரிஞ்சு கொள்கிற வரைக்கும். ஃபைன் அசப்த ஃபீஹி அசரன் அன்ஹும் ஃபதமஸ்ஸக் பிஹி, அவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தியை இந்த பேச்சுக்கு பொருந்தி போகிற அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்றாங்க. அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. வலா துஜாவிஸ்ஹு பிஷைஇன், வலா துஜாவிஸ்ஹு பிஷைஇன் ஐ லா துஜாவிஸ் கௌல் ஸலஃப் லிரஅய் ஃபுலான் வ ஃபுலான் மிம்மன் ஜாஅ பஅதஹும். சலஃபுகளுடைய கவுலை வேறு எந்த நபனுடைய, அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்தை கொண்டு முற்படுத்தாதீங்கன்றாங்க, அதிகமாக ஆக்காதீங்கன்றாங்க. சலஃபுகள் எது சொன்னாங்களோ அதை விட அதோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளணும். அதுதான் எங்களுடைய நஜாத்துக்கு, நாங்கள் பிழைகள்லேருந்து, பிதத்திலிருந்து, வழிகேட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிக பாதுகாப்பான நிலைப்பாடு. அதனால தான் இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன சொல்கிறாங்க? கிஃப் ஹைது வக்கஃபல் கோம். கோம்னா யாரு? சஹாபாக்கள். அதற்கு பின்னாடி வந்த சலஃபுகள், அவர்கள் எங்கே நின்னாங்களோ, எந்த எல்லைகளில் நின்னாங்களோ, தீனுடைய விஷயங்களில், பேச்சில் எந்த எல்லைகளில் நின்னாங்களோ அங்கே நீங்கள் நில்லுங்கன்றாங்க. கிஃப் ஹைது வக்கஃபல் கோம். அடுத்த ஷேக் என்ன குறிப்பிடுறாங்க? வலா தஹ்தர் அலைஹி ஷைஅன் வதஸ்குத ஃபின்னார். ஐ வலா தஹ்தர் அலா மா ஜாஅ அனி ஸலஃப் ஷைஅன் மிம்மா ஜாஅ பிஹில் முத்தஅக்கிரூன் வதஸ்குத ஃபின்னார். சலஃபுகளுடைய பேச்சை நீங்கள் விட்டுட்டு, அலான்னு அதுதான் அர்த்தம், சலஃபுகளுடைய பேச்சை விட்டுட்டு முத்தஅக்கிரீன்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்தீங்கன்னா, எந்த பேச்சை விட்டாலும் சரி, சலஃபுகளுடைய பேச்சை விட்டுட்டு முத்தஅக்கிரீன்களுடைய பின்னாடி வந்த நபர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா தஸ்குத் ஃபின்னார், நீங்கள்
நரகத்துல விழுந்துருவீங்கன்றாங்க. அது சலஃபுகள் இல்லாத வேற நபர்களுடைய பேச்சுக்களை நீங்க அவர்களுடைய பேச்சை விட்டுட்டு இவர்களுடைய பேச்சை எடுத்தீங்கன்னா, என்னக்கு காலஃப்து தரீக்கல் ஜன்ன, ஏன்னா நிச்சயமாக நீங்க ஜன்னத்தினுடைய பாதைக்கு மாற்றமா போயிட்டீங்கன்றாங்க. இப்போ இந்த ஜும்லா கொண்டு என்ன அறிஞ்சு கொள்றோம்? சலஃபுகளுடைய இத்திபால தான் என்ன இருக்கு? ஜன்னத்தினுடைய தரிக்கு இருக்கு, ஜன்னத்தினுடைய பாதை இருக்கு. ஃபேன் போட்டுருங்க. தரிக்குல் ஜன்ன ஹுவ மா அலைஹி, தரிக்குல் ஜன்ன எதுன்ட்டு இங்க ஷேக் இந்த ஆயத்தை ஆதாரம் காட்டி மேற்கோள் காட்டி குறிப்பிடுறாங்க. இந்த ஆயத்தை இஸ்தித்லால் கொண்டு வராங்க. அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. அவர்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிஞ்சிருக்கான். நபிமார்கள், அருள் புரிஞ்ச நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அவர்களோட இருப்பாங்க. யாரு? மீன்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா. ஹாதா ஹுவ தரிக்குல் ஜன்னன்றான். இதுதான் ஜன்னத்தினுடைய பாதை. எந்த பாதையில நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சலஃபுகள், சாலிஹான சலஃபுகள் இருந்தாங்களோ, சலஃபு சாலிஹ் இருந்தாங்களோ, அந்த பாதை தான் ஜன்னத்தினுடைய பாதை. ஹதா ஹுவ தரீக்குல் ஜன்ன வமா ஹாலஃபஹு ஹுவ தரீக்குன் நார். அந்த பாதைக்கு மாற்றமா எந்த பாதை இருந்தாலும் சரி அது நரகத்தினுடைய பாதைன்றாங்க. அல்லாஹு ஜல்ல வ அலா யகூல் வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் ஸுபுல் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலிஹ். அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான், நிச்சயமாக இது என்னுடைய நேரான பாதை என்றான், அதை நீங்க பின்பற்றுங்க, பல்வேறுபட்ட பாதைகளை பின்பற்றாதீங்கன்றான். அப்படி பின்பற்றினீங்கன்னா அந்த பாதைகள் உங்களை அல்லாஹுடைய பாதையை விட்டும் உங்களை வேறாக்கிடும், வேறுபடுத்திடும். சபீலுல்லாஹி வாஹிதுன், அல்லாஹ்வுடைய பாதை ஒரே பாதை தான். அம்மா கைரு ஃபஹிய சுபுலுன் கதீரா, அதல்லாத வேறு வழிகேடான பாதைகள் நிறைய பாதைகள் இருக்கு. குல்லு ஷைத்தான் லஹு சபீலுன் வலஹு தரீக்குன் மின் ஷயாத்தீனில் ஜின் வலின்ஸ். ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் வெவ்வேறுபட்ட பாதைகள் இருக்குன்றான். குல்லு ஷைத்தான் லஹு சபீலுன் வலஹு தரீக்குன் மின் ஷயாத்தீனில் ஜின் வலின்ஸ். அந்த ஷைத்தான்கள் மனிதர்கள்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்களாக இருந்தாலும் சரி, ஜின்கள்ல இருக்கக்கூடிய ஷைத்தான்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட பாதைகள் இருக்கு. எல்லா பாதைகளும் எதன் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதைகள்? நரகத்தின் பக்கம். வஹிய துருக்குன் கசீரா தூக்கிஉ மன் யஸ்லுகுஹா ஃபி ஹைரத்தின். அந்த பாதைகள் பல்வேறுபட்ட பாதைகள் என்றாங்க ஷேக். அந்த பாதையில யார் நுழையிறாங்களோ அந்த நபரை ஒரு வியப்பில் அது உண்டாக்கும், வியப்பில் ஆகும். நாங்க தான் ஹக்கில் இருக்கோன்ற ஒரு வியப்புல அந்த பாதையை அந்த நபர் ஆக்கும். லக்கின்ன ஸிராத்துல் முஸ்தகீம் வாஹிதுன், ஆனா நேரான பாதை என்பது ஒரே பாதை தான். லைஸ ஃபீஹி இக்திலாஃப், அதுல என்ன கிடையாது? முரண்பாடுகள், வேறுபாடுகள் கிடையாது. வலா துதையஉ இதா சலக்தஹு அபதா, அந்த பாதையில நீ நுழைஞ்சனா, அந்த பாதையில நீ இருந்தனா நீ வீணாக்கப்பட மாட்டேன்றாங்க. வலா துதையஉ இதா சலக்தஹு அபதா. அடுத்த வரிகள்ல இமாம் அல் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுறாங்க, வஅலம் அன்னல் குரூஜ அனி தரீக், நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, நீ அறிஞ்சுக்கொள், நேரான பாதையிலிருந்து வெளியாகிறது என்பது அது ரெண்டு வகைகள்ல ரெண்டு விதமா இருக்குன்றாங்க. அன்னல் குரூஜ் அனி தரீக்னா தரீக்கல் முஸ்தகீம்,
அதனால அலிஃப்லாம் கொண்டு வாங்க. நேரான பாதையிலிருந்து வெளியாகிறது என்பது இரண்டு விதமா இருக்கின்றார். அம்மா அஹதுஹுமா ஃபரஜுலுன் கத் ஸல்ல அனி தரிக். முதல் மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் நேரான பாதையிலிருந்து சறுக்கிட்டார் சறுக்கிட்டாரு. வஹுவ லா யுரீது இல்லல் ஹைர். அந்த நபர் என்ன நாடுறாருன்னா ஹைரத்தான் நாடுறார், நன்மையை தான் நாடுறார். ஃபலா யுக்ததா. பிஸல்லாத்திஹிய. இது மந்தன்ல என்ன இருக்கு வாசிங்க. ஃபலா யுக்ததா பிஸல்லாத்திஹிய என்ன இருக்கு? செல்லதி செல்லத்தி செல்லத்தி பிஸல்லத்திஹி. இங்க ரெண்டுமே ஹா கொடுக்கப்பட்டிருக்கு. பிஸல்லத்திஹின்னா அவருடைய, அவர் சறுக்கி போனார்ல, அவர் தடுமாறி போனார்ல, அந்த தடுமாற்றத்துல யாருமே அந்த நபரை பின்பற்ற கூடாதுன்றான். ஃபலா யுக்ததா பிஸல்லத்திஹி ஃபைன்னஹு ஹாலிக். அந்த அவர் தடுமாறி போன அந்த பாதைய யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அவரை பின்தொடர்ந்து போறாங்களோ, நிச்சயமாக அவர் அழிஞ்சு போன நபரா இருப்பார். அழிஞ்சு போன நபரா. இதுக்கு ஷேக் ஃபௌசானுடைய ஷரஹ வாசிப்போம். இங்க ஷேக் குறிப்பிடுறாங்க, ரஜுல் அல் அவ்வல் மன் ஹரஜ கைர முத்தஅம்மித். இந்த நபர் நேரான பாதையிலிருந்து வேணும்ட்டே வெளியாகல. பல் யுரீதுல் ஹைர் லக்கின்னஹு சலக தரீக கைரல் ஹைர். அவர் நன்மையத்தான் ஹைரத்தான் நாடுறாரு, ஆனா ஹைருடைய பாதை அல்லாத வேறு பாதையில நுழைஞ்சிட்டார். ஹைருடைய பாதை அல்லாத வேறு பாதையில நுழைஞ்சிட்டார். இஜ்திஹாத் லா யக்ஃபின்றான். இதுல இஜ்திஹாது போதுமானது கிடையாதுன்றாங்க. இஜ்திஹாத் லா யக்ஃபி. மாறாக என்ன பண்ணணும், அவரு தேடணும் ஹைரான பாதை. இது ஹைர செய்ய நாடுறாரு, ஹைரான பாதையில இருந்து கொண்டு ஹைரான விஷயங்களை செய்யணும். நிய்யத்து சாஹிபிஹி சாலிஹா. அவருடைய அந்த மனிதனுடைய நியத்து சரியான நியத்தா இருந்தாலும், மக்சதுஹு ஹசனன், அவருடைய மக்சது குறிக்கோள் நல்ல குறிக்கோளாக இருந்தாலும், லா புத்த யகூன மஅ தாலிக அல தரீக் ஸஹீ. கண்டிப்பாக அவர் நேரான வழியில இருந்து கொண்டுதான் ஹைரான விஷயங்கள் செய்யணும். அந்த சரியான நியத்தும் அப்பதான் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும். وإن كانت نية صاحبه صالحة ومقصده حسنا لا بد يكون مع ذلك للطريق الصحيح فهذا يعتبر مخطئا. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் பிழை செஞ்சிட்டாரு. சரியான பாதைய தேடல. சரியான பாதையின் அதாவது ஹைரான விஷயங்கள் செய்யறதுக்காக சரியான பாதையில இருந்து சறுக்கிட்டார். ومن وافقه على ذلك وسار معه على الخطأ وهو يعلم خطأه وهو هالك என்றார். அந்த நபர் கூட யார் ஒத்து போய் அந்த நபர் கூட யார் அவருடைய பிழையில பயணிக்கிறாங்களோ, அந்த நபர் பிழை செய்யறாருன்னு அறிஞ்சு கொண்டும் அவர் அழிஞ்ச நபரா இருப்பார். ஹாலிக். ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த நபர் பிழையில தான் இருக்காருன்ட்டு, பிழை செய்யறாருன்னு தெரிஞ்சும் அந்த நபரை யாரு, அந்த நபரினுடைய பாதையில் யார் பயணிக்கிறாங்களோ அவர் அழிஞ்ச நபரா இருப்பாருன்றாங்க. ஹலாக்கின். ஏன்னா நிச்சயமாக இது அழிவினுடைய பாதைன்றாங்க. ஹத்தா வலவ் லம் யஅ்தமித் சாஹிபுஹு அல் ஹுரூஜ் இன்னமா ஹுவ யல்தமிசு அல் ஹைர். அந்த நபர் நேரான பாதையிலிருந்து வெளியாகிறத அவர் வேணும்ட்டே வெளியாகல். அப்படி இருந்தாலும் சரி, இது என்ன எதனுடைய பாதை? அழிவினுடைய பாதை என்றார். அவர் வேணும்ட்டே வெளியாகாட்டியும் சரி, அந்த பாதை அவர் நுழைஞ்ச பாதை, அவர் சறுக்கி போய் நுழைஞ்ச பாதை எதனுடைய பாதை?
அழிவினுடைய பாதை. இன்னமா ஹுவ இல்தமிசுல் ஹைர். அவர் வந்து எது ஹைரு, எது ஹைரான பாதை, எது ஷெர்ரான பாதை என்ற குழப்பத்துல அவர் ஆளாயிட்டார். அடுத்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அம்ம ரஜுல தானி வஹுவல் முஅ்தமித் லில் குரூஜ். இந்த மனிதர் சீரான பாதையிலிருந்து வேணும்ட்டே வெளியாகிறார். வேணும்ட்டே தெரிஞ்சு கொண்டே வெளியாகிறார். வேணும்ட்டே வஹுவ யஅரிஃபுல் ஹக். இந்த மனிதருக்கு ஹக் எதுன்ட்டு தெரியும். வஹுவ யஅரிஃபுல் ஹக் வயஅரிஃபு அன்ன மா ஹரஜ இலைஹி அன்னஹு பாத்தில். அதே போல அவர் எதன் பக்கம் வெளியானாரோ, எந்த பாதையில இப்ப நுழைஞ்சிருக்காரோ அந்த பாதை பாத்தில்ன்ட்டு அவருக்கு தெளிவா தெரியும். அன்னஹு பாத்தில் லாக்கின் லாக்கின் யஅ்தமிதல் குரூஜ் அனில் ஹக். ஆனா வேணும்ட்டே ஹக்குல இருந்து வெளியாகிறார். வேணும்ட்டே வெளியாகிறார். அவருடைய சுய விருப்பத்தினால வேணும்ட்டே வெளியாகிறார். பிகஸ்தி இதுலாலின் நாஸ். அவருடைய நோக்கம் என்னன்னா மக்களை வழிகேட்டுல போடணும். அதுதான் அவருடைய நோக்கம். பிகஸ்தி இதுலாலின் நாஸ். இதுதான் அதிகமான நபர்களுடைய குறிக்கோள், எண்ணம். என்ன எண்ணம்? தான் வழிகேட்டுல போனன்னு மட்டும் அவருக்கு போதுமாகாது. அவருடைய உள்ளம் வந்து நிறையாது. மற்ற ஆட்களையும் வழிகேட்டுல ஆக்கணும். அலவ்வல் கஸ்துஹு இஸ்லாஹுன் நாஸ் லக்கின்னஹு லம் யஸ்லுக் அத்தரீக ஸஹீ. முதல் மனிதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குறிக்கோள் வந்து, அவருடைய கஸ்த், அவருடைய மோட்டிவ் என்னன்னா மனிதர்களை சீராக்கணும். சீராக்குறதுக்காக சரியான பாதையை அவர் தேர்ந்தெடுக்கல. ஆனா ரெண்டாவது மனிதரை பொறுத்த வரைக்கும் லக்கின் அஸ்ஸானி கஸ்து இத்லாலின் நாஸ். ரெண்டாவது மனிதனுடைய குறிக்கோள் மனிதர்களை வழிகேட்டுல போடணும். அந்த குறிக்கோள்ல தான் அவர் ஹக்குல இருந்து வேணும்ட்டே தெரிஞ்சு கொண்டே வெளியாகி இருக்கார். வஸர்ஃபுஹும் அனி தரீக ஸஹீ. அதே போல மக்களை வந்து சீரான பாதையிலிருந்து திருப்பி விடணும், திருப்பணும்னு, வழிகேட்டின் பக்கம் திருப்பணும்னு தான் அவருடைய குறிக்கோள். ஃபஹாதா ஷைத்தான். இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் ஷைத்தான் என்றாங்க ஷேக்கிங். ஷைத்தான்கள் உட்பட்ட ஒரு ஷைத்தான் அவர். லியன்ன ஷயாத்தீன் யுக்ரிஜூன அன்னாஸ் அனி ஸிராத்தில் முஸ்தகீம். ஏன்னா ஷைத்தான்கள் தான் மனிதர்களை நேரான பாதையில இருந்து வெளியாக்குறாங்க. யக்கூலு இப்லீஸ் லிரப்பிஹி அஸ்ஸ வஜல்ல லஅக்குதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். உன்னுடைய சீரான பாதையில இருந்து வழி கேட்டதுக்காக நான் அந்த பாதையில வந்து அமர்ந்து கொண்டிருப்பேன்ட்டு ஷைத்தான் சொல்லுவோம். எதற்காக? அந்த சீரான பாதையில இருந்து மக்களை திருப்புறதுக்காக, அதன் பக்கம் வழிகாட்டுறதுக்காக கிடையாது. அந்த பாதையிலிருந்து மக்களை திருப்புறதுக்காக. இப்படி இந்த விடயங்களை ஷைத்தானுடைய இப்லீஸினுடைய செயல்களை செய்யக்கூடிய எல்லாமே யாரா இருப்பாங்க? ஷைத்தான்கள் தான். லஅக்குதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம் யுரீது அயுஸ்ரிஃபஹும் அன்ஹு இல தரீகல் முன்ஹரிஃபா. அந்த இப்லீஸ் என்ன நாடுறான்? இன்ஹிராஃபான வழிகெட்ட பாதையின் பக்கம் அவர்களை, அந்த மக்களை திருப்ப நாடுறான். அதான் அவனுடைய நாட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ضرب لي هذا مثلا حينما خط خطا مستقيما وخط حوله خطوطا أخرى وقال للخط المستقيم. இந்த விடயத்தை விளக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கான். உதாரணம் காட்டுறான் ரசூலுல்லாஹ். உதாரணத்தோட இந்த விஷயத்த விளக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? இது மஷூரான ஹதீஸ்.
ஒரு சீரான பாதையை வரைஞ்சாங்க. அதற்கு இடது புறத்துலயும் வலது புறத்துலயும் பல்வேறுபட்ட பாதைகளை வரைஞ்சாங்க. அந்த சீரான பாதையை பத்தி என்ன சொன்னாங்க? ஹாதா சிராத்துல்லா, இது அல்லாஹுடைய பாதை. அந்த சீரான பாதை பத்தி என்ன சொன்னாங்க? ஹாதா சிராத்துல்லா. وقال للخطوط الأخرى, அந்த பல்வேறுபட்ட வேறு வரிகளை பத்தி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? வஹாதிஹி சுபுல், இது பல்வேறுபட்ட பாதைகள். அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தான் யதுஊன் நாஸ இலைஹா, அந்த ஒவ்வொரு பாதையிலையும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டிருக்கான். யதுஊன் நாஸ இலைஹா, அந்த பாதைகளின் பக்கம் மக்களை ஷைத்தான் அழைக்கிறான். ஹாதா மிசாலுன் வாதிஹ், இது ஷேக் குறிப்பிட்டது போல ஒரு தெளிவான உதாரணம். ஷேக் குறிப்பிட்டாங்க, فإن الذي يخرج الناس عن الصراط المستقيم إلى السبل المحدثة المبتدعة لا يريد لهم الخير. நிச்சயமாக யார் மனிதர்களை சீரான பாதையில இருந்து வெளியாக்குறாங்களோ, வழிகெட்ட புதுமையாக உண்டாக்கப்பட்ட பாதையின் பக்கம் யார் மக்களை வெளியாக்குறாங்களோ, அவர் மக்களுக்கு எந்தவித கயிறை நாடுறது கிடையாது. மாறாக அவர்கள் அழிவாகணும், அழிஞ்சு போகணும்னு தான் அவர் நாடுறார். ஷைத்தான் சவாஉன் கான மின ஷயாத்தீன் அல் ஜின் அவ் மின் ஷயாத்தீன் அல் இன்ஸ் அலைனா அன் நுஹத்திர மின் ஹாதா அஷத்த மினல் ஹத் மினல் அவ்வல். முதல் மனிதரை விட இந்த மனிதரை பற்றி மக்களுக்கு அதிகமா நாங்க வியப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றாங்க. அவரை குறிச்சுதான் நாங்க அதிகமா எச்சரிக்கை செய்யணும். لأن هذا معتمد لإذلال الناس, ஏன்னா இந்த நபர் வேணும்ட்டே மனிதர்களை வழிகேட்டுல போடுறார். قوله وهو ضال مضل شيطان مريد وهو ضال لنفسه. ضالன்னா தன்னையே அவர் வழிகேட்டுல ஆக்கிட்டார். அவர் வழிகெட்ட நபர், வழிகெட்ட போயிட்டார். அவர் தன்னை தானே வழிகேட்டுல ஆக்கி கொண்டாரு, வழிகேட்டுல போயிட்டார், வழி தவறி போயிட்டார். முதலில் மக்களையும் வழிகேட்டுல ஆக்குறார், மக்களையும் வழிகேட்டுல போடுறார். ஷைத்தான் முரீத் முத்தமர்ரித்ன்றாங்க. முத்தமர்ரித்னா யுரீது சர்ஃபன் நாஸ் அனி சிராத்தல் முஸ்தகீம். அந்த நபர் ஷைத்தான் என்றாங்க ஷேக். மக்களை சீரான பாதையில இருந்து திருப்புறதுக்கு தான் அவர் நாடுறார். கவுலு ஹகீகுன், அடுத்த வரியில ஷேக் குறிப்பிடுறாங்க, மரீதுன் ஃபி ஹாதிஹில் உம்ம. அப்ப அந்த லவ்ஸ் எப்படி வருது? هو ضال مضل شيطان مريض في هذه الأمة. மரீதுக்கு என்ன தர்ஜுமா வருது? ஆயத்துல இருக்கு, குர்ஆன் ஆயத்து. மரீதுன்னா
அதிகமா வரம்பு மீறக்கூடிய நபரா இருக்கான் ஷைத்தான். ஷதீது துக்யான். ஷதீது துக்யான். துக்யான்னா அதிகமா வரம்புகளை மீறக்கூடிய நபர். அடுத்து ஷேக் குறிப்பிடுறாங்க, ஹகீகுன் அலா மன் அரஃபஹு யுஹத்திர الناس منه ويبين للناس قصته لئلا يقع فيه في بدعته أحد فيهلك. அவரை குறித்து நாங்க மௌனமா இருக்கிறது எங்களுக்கு பட்டதில்லைன்றார். அவரை பத்தி யாருக்கு தெளிவா நல்ல முறையில தெரியுமோ, ஹகீகுன் அலாமன் அரஃபஹு யுஹத்திர الناس منه, அவரை குறிச்சு நாங்க எச்சரிக்கை செய்யணும், மக்களுக்கு தெளிவை கொடுக்கணும். இவர் நேரான வழியில இருக்கக்கூடிய நபர் கிடையாது, மக்களை வழிகேட்டுல போட பார்க்கிறாரு, இவர்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு மக்களுக்கு நாங்க தெளிவை கொடுக்கணும். நாங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும், அவரை பத்தி எச்சரிக்கை செய்யணும். ஹகீகுன் அலா மன் அரஃபஹு யுஹத்திர الناس منه ويبين للناس قصته. அதே போல அவருடைய விஷயங்கள் என்ன, அவர் எந்த நிலைப்பாட்டுல முதல்ல இருந்தாரு, இப்போ எப்படி எந்த நிலைப்பாட்டுல இருக்காரு, அவருடைய தீன்ல இருக்கக்கூடிய பலவீனங்கள், அதே போல இந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றாங்க. ஏன்னா அவருடைய பிதத்துல, அவருடைய வழிகேட்டுல யாருமே விழாம இருக்கிறதுக்கு, விழுந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தெளிவுபடுத்தணும்ன்றாங்க. هذا الذي خرج عن الحق معتمدا, இந்த நபர் தான் ஹக்குல இருந்து வேணும்ட்டே வெளியான நபர். லா يجوز السكوت عنه بل يجب أن يكشف أمره. இவர் விஷயத்துல நாங்க மௌனமா இருக்கிறது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடயம் கிடையாது. யார் அந்த நபரை பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரோ, அவருடைய விடயங்கள் யாருக்கு தெளிவா தெரியுமோ, அவருடைய விடயத்துல மௌனமா இருக்கக்கூடாது. மாறாக அவருடைய வழிகேட்ட நாங்க மக்களுக்கு வெளியாக்கணும். ويفتح خصيه حتى يهدره الناس ولا يقال الناس أحرار في الرأي. حرية الكلمة, احترام الرأي الآخر. அங்க நாங்க என்ன சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மனிதருக்கும் தான் என்ன விரும்புறாரோ அதை பேசுறதுக்கு உரிமை இருக்கிறன்ட்டு அந்த குஃபார்கள் சொல்றது போல ஹர்ரியத்துல் கலிமா, அந்த விடயத்தை நாங்க அங்க முன்வைக்க கூடாது. மாறாக அவர் மக்களுக்கு ஷர்ர நாடுறாரு, வழிகேட்டுல போற நாடுறாரு. அதனால அவருடைய வழிகேடுகளை, அவருடைய பிரச்சனைகளை நாங்க வெளியாக்கணும், தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு.
விஷயம் குறிப்பிடுறாங்க. فالمسألة ليست مسألة آراء المسألة مسألة اتباع. இந்த விடயம் வந்து மக்களுடைய கருத்துக்களை எடுக்கிறதுக்கு இங்க இடம் கிடையாதுன்றான். இது எதற்குடைய இடம்? இதுக்கு இத்திபாக்கு தான் இதற்கு இங்க இடம் இருக்கு. المسألة مسألة اتباع. نحن قد رسم الله لنا طريقا واضحا. அல்லாஹ் எங்களுக்காக தெளிவான ஒரு பாதை எங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கான். ரஸ்ம ரசமனா தொடர்ச்சியா கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு பாதை எங்களுக்காக ஆக்கி கொடுத்திருக்கான். அந்த பாதையில பயணிக்கக்கூடிய ஹக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் கியாமத் வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கோம். ஒரு காலம் இருக்காது அந்த பாதையில இருக்கக்கூடிய ஹக்கில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லைன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்காது. மாறாக சொற்பமான நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஹக்கில நீடிச்சிருப்பாங்க. கால லனா சீரு அலைஹி ஹைனமா கால். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாதையில நீங்க பயணிங்கன்னு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கான். எங்க வருது ஆயத்துல? ஃபத்தபிஊஹு ஃபத்தபிஊஹு வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு ஃபத்தபிஊஹு. சரி, அடுத்த வரிகளை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.